ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு அடையை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோங்க. அடைனாலே அரிசி மாவு அடை தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அடை தான். ஏன்னா நம்ம இதில் ஹெல்த்தியான பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். நிறையா எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அப்படிலாம் நைட்டு டின்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே ஹெல்த்தியான அரிசி மாவு அடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெல்த்தியான அரிசி அடை செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை எடுத்துருக்குறேங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துருக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கொஞ்சம் தட ரவையாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக வந்துடக்கூடாது. இப்போது நம்ம இந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாங்க. தட்டிட்டு இதில் 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோசு, நல்லா நீளமாக பொடியாக நறுக்குனா முட்டைக்கோஸ் நான் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இது 1.25 கப் வந்திருக்கு. இது எடை கணக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் எடை தான் இருந்தது. ஸோ இப்போ இதை நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த 2 கப் அரிசி மாவுன்றது 300 கிராம் வருது. 300 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசா நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கோஸ் நிறையா சேர்த்துருக்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ இதில் வேக வச்ச பாசிப்பருப்பு இது நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க. இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பெருங்காயம் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் பருப்பு சேர்க்கும் போது நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ கடைசியாக இதில் தேவைக்கு உப்பு, நம்ம எந்த அளவுக்கு மாவு காயெல்லாம் சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோங்க. நம்ம அந்த பருப்பு ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சோம்ல, அது இந்த பருப்பு கோசு எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வரணும். எல்லா பக்கமும் நம்ம போட்டது எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பருப்பையும் இது நம்ம மொத்தமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்ததுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி முதல்ல சேர்த்துடக்கூடாது. நம்ம பருப்பு வச்சே ஓரளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துடலாம். பிணைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாங்க. தண்ணி நீங்கள் சேர்க்கும் போது மொத்தமாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி லைட்டாக தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு கரெக்டாக பக்குவமாக வரும். ஸோ மாவு ரொம்பவும் சப்பாத்தி மாவு அளவுக்கு கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம அடை தட்டுவோம்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த பிணைஞ்ச மாவை லைட்டாக அந்த நம்ம பிணைஞ்சிட்ருக்கிற பாத்திரத்துலேயே இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. அந்த மாவு செட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். இந்த 5 நிமிஷம் கேப்பில் நம்ம இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த அடைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க அரைக்க போகிறேன். 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். நம்ம சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரண்டி வச்சு ஒரு 3 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அடைக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 பச்சை மிளகாய் போதும். கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக போதும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம்.
இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் 1, 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மட்டுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2வது தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக வந்துடும். தேங்காயெல்லாம் சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் பதத்தில் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேங்காய் சட்னி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா துவையல் மாதிரி இருக்கும். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டாலே போதுங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகவுமே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் நம்ம சட்னியில் தட்டினா போதும். நல்லா தாளிப்பு ரெடி. சட்னியும் சூப்பரான சட்னியும் ரெடி. சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ள அடை மாவு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம அடை தட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ இந்த உருண்டையை பலகையில் அப்படியே தட்டாமல் பலகையில் ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு கவர் ஏதாவது வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் எடுத்துருக்குறேங்க. இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இலையை அந்த ஷீட் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சிட்டு நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல அந்த மாவை இதில் வச்சுட்டு நம்ம வழக்கம் போல் அடை தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் கனமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இதை தட்டி எடுத்துக்கலாங்க. நமக்கு தெரியும்ல அடை எந்த அளவுக்கு தட்டுவோன்னு அந்த மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக அகலமாக எல்லாம் தட்டாதீங்க. இந்த சைஸில் இருந்தால் போதுங்க. இப்போ அடை சுட்டு எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகவுமே நம்ம தட்டி வச்ச அடையை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் பட்டர் ஷீட்டில் தட்டி வச்சுருந்தது எவ்வளோ அழகாக எடுக்க வருது. நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம அப்படியே பலகையில் தட்டிட்டோன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் நம்ம தட்டி எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு நல்லா அழகாக வருங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஏற்கனவே நம்ம கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ரொம்பலாம் எண்ணெய் இழுக்கிறதுல நான் சொன்ன மாதிரி இது எண்ணெய் இழுக்காது. நல்லா ஹெல்தியானதும் கூட. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இது 2 பக்கமும் நல்லா முருகலாக வெந்து வரணும். 2 பக்கமும் 2 தடவை திருப்பி மாற்றி ஒவ்வொரு நிமிஷம் வேக போட்டாலே போதுங்க. நல்லா முருகலாக வந்துடும். இது நல்லா முருகலாக வெந்து வந்தால் தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெறும் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா வேக விட்டுக்கோங்க. டேஸ்ட் இது எவ்வளோக்கு வேகுதோ அந்த அளவுக்கு தாங்க இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேகணுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம இருக்கிற மிச்ச மாவையும் அடை தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட ஹெல்தியான அரிசி மாவு அடை ரெடி. பொதுவாக நம்ம எந்த மாவு வச்சு அடை தோசை செஞ்சாலும் எண்ணெய் நிறையா குடிக்குங்க. ஆனால் இந்த அடைக்கு நம்ம எண்ணெய் அவ்வளோவா ஊற்றலை. ஜஸ்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அரிசி அடை வித் தேங்காய் சட்னி, சூப்பர் காம்பினேஷன். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க எப்படி இருக்குதுன்னு. சட்னி வச்சுக்கலாம். சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம இதில் கடலை எள்ளு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெசிப்பியை ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வருவாங்கல்ல குழந்தைங்க, அந்த டைம் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அடையை நீங்கள் நைட்டு டின்னருக்கு கூட செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். 2 சாப்பிட்டாலே போதும், நல்லா வயிறு நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. பாய்.